இன்னைக்கு என்னுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய சந்தோஷ்ஜி அவர்கள் இன்னைக்கு கோர் கமிட்டி மீட்டிங் இருக்குது. அதனைத் தொடர்ந்து நாளைக்கு காலையில் மாநில நிர்வாகிகள் கூட்டம், அதனைத் தொடர்ந்து பிரிவுகள் மற்றும் மாவட்ட தலைவர்களுடைய கூட்டம் நடைபெறும். தேர்தலுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எப்படியெல்லாம் மூவ் பண்ணணும், எப்படி மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பொறுத்து அதற்கான ஒரு கூட்டம். இல்லை, அடுத்தடுத்து தொடர்ந்து கோவையிலேயே வைப்பதற்கான காரணம் கடந்த முறை கோவையில் தான் சொன்னீங்க. தேர்தல் கோவையில் வைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய காரணம் இல்லை. சென்னையில் ஏற்கனவே கூட்டம் நடந்துச்சு. அன்னைக்கு லாஸ்ட் கூட்டம் சென்னையில், அடுத்தது கோவையில், அவ்வளோதான், வேற ஒன்றும். குறிப்பாக கடந்த முறை நடந்த கூட்டத்தில் அதிமுக சரியாக வெற்றிக்கு உதவி பண்ணலை, தேர்தல் பணியில் பொதுவாக ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கூட்டத்தில் வச்சு ஒரு தகவல் இல்லை. அது அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் கிடையாது. அந்த மாதிரி எந்த விதமான தகவலும் எங்களுடைய கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை. தேர்தல் சம்பந்தமாக எதுவும் விவாதிக்கப்படாது. அப்படி தேர்தலுக்கு பிறகு அப்படி அமைதியாக இருக்கிறது. ஏன்னா செவி சமூகம் நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார். அது சம்பந்தமாக பாஜக எந்த ஒரு தகவலுக்கு வரைக்கும் வரல. அதை இப்போ அதிமுக பொறுத்தவரை அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஆக அதை குறித்து அதை இப்பொழுது நான் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ அந்த உள்கட்சி பிரச்சனை தீர்ப்பதற்கு ஏதாவது பாஜக ஏதாவது உதவி பண்ணுவோம். இன்னைக்கு என்னுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய சந்தோஷ்ஜி அவர்கள் இன்னைக்கு கோர் கமிட்டி மீட்டிங் இருக்குது. அதனைத் தொடர்ந்து நாளைக்கு காலையில் மாநில நிர்வாகிகள் கூட்டம், அதனைத் தொடர்ந்து பிரிவுகள் மற்றும் மாவட்ட தலைவர்களுடைய கூட்டம் நடைபெறும். தேர்தலுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எப்படியெல்லாம் மூவ் பண்ணணும், எப்படி மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பொறுத்து அதற்கான ஒரு கூட்டம். இல்லை, அடுத்தடுத்து தொடர்ந்து கோவையிலேயே வைப்பதற்கான காரணம் கடந்த முறை கோவையில் தான் சொன்னீங்க. தேர்தல் கோவையில் வைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய காரணம் இல்லை. சென்னையில் ஏற்கனவே கூட்டம் நடந்துச்சு. அன்னைக்கு லாஸ்ட் கூட்டம் சென்னையில், அடுத்தது கோவையில், அவ்வளோதான், வேற ஒன்றும். குறிப்பாக கடந்த முறை நடந்த கூட்டத்தில் அதிமுக சரியாக வெற்றிக்கு உதவி பண்ணலை, தேர்தல் பணியில் பொதுவாக ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கூட்டத்தில் வச்சு ஒரு தகவல். இல்லை, அது அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் கிடையாது. அந்த மாதிரி எந்த விதமான தகவலும் எங்களுடைய கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை. தேர்தல் சம்பந்தமாக எதுவும் விவாதிக்கப்படாது. அப்படி தேர்தலுக்கு பிறகு அப்படி அமைதியாக இருக்கிறது. ஏன்னா செவி சமூகம் நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார். அது சம்பந்தமாக பாஜக எந்த ஒரு தகவலுக்கு வரைக்கும் வரல. அதை இப்போ அதிமுக பொறுத்தவரை அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஆக அதை குறித்து அதை இப்பொழுது நான் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ அந்த உள்கட்சி பிரச்சனை தீர்ப்பதற்கு ஏதாவது பாஜக ஏதாவது உதவி பண்ணுவோம்.